ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு சனி பகவானை குறித்தது, அதுவும் சிம்ம லக்னத்திற்காக. சிம்ம லக்னத்திற்கு சனி நல்லவரா கெட்டவரா அப்படின்னா, பாரம்பரிய ஜோதிட முறையில் நம்ம இது வரைக்குமே மிகப்பெரிய பாவ கிரகமாகத்தான் சனியை கையாண்டு நம்ம பலன் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ நம்ம பாஸ்கரா அஸ்ட்ராலஜி முறைப்படி, நட்சத்திர சூத்திர முறைப்படி ஒரு லக்னத்திற்கும் நட்சத்திர அடிப்படையில் பாவங்களை அதிகாரிகளை கண்டுபிடிக்கிறோம். இப்போ சிம்ம லக்னம் அப்படின்னா 30 டிகிரி இடைவெளி கொண்டது. அந்த 30 டிகிரியில் நம்ம அந்த லக்னத்தில் பிறக்கிறோன்னா, எத்தனாவது டிகிரியில் பிறக்கிறோமோ அந்த டிகிரிக்கு தகுந்த கிரகம் நம்மை ஆளுகிறது. அது மாதிரி அந்த டிகிரியில் லக்னம் பிறந்த உடனே 12 லக்ன புள்ளிகளும் 12 விதமான அதிகாரிகளை கொண்டு அது நம்மளை வழிநடத்துகிறது. அப்படி இருக்கும் பொழுது 19 ஒரு கிரகம் பாவ கிரகம், அது நமக்கு நன்மையே தராது அப்படின்னு முடிவுக்கு வரக்கூடாது. அந்த வகையில் சிம்ம லக்னத்திற்கு 12 பாவ அதிகாரிகளை நம்ம ஜனன ஜாதகத்தை வச்சு கணக்கிடணும். அதில் கணக்கிடும் பொழுது 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், இந்த 3 ஸ்தான ரீதியாக சனியினுடைய அமைப்பு இருந்தால், அதாவது நான் சொல்றது ஒவ்வொரு பாவத்திற்கும் உபநட்சத்திரம், லக்ன உபநட்சத்திரமோ, 5ஆம் பாவ உபநட்சத்திரமோ, 9ஆம் பாவ உபநட்சத்திரமோ சனி கிரகமாக வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வரும் பொழுது அந்த சனி நமக்கு நன்மை செய்ய கடமைப்பட்டுள்ளார். எந்த விதத்தில் நன்மை? நம்ம சிந்தனையை இயக்குவார், நம்ம செயல்திறனை அதிகரிப்பார், நமக்கான ஒரு ஆயுள் ஆரோக்கியம், நமக்கான ஒரு ஆதிக்க பலம், அங்கீகாரம் அனைத்தையும் கொடுக்கிறார். அதே போல தான் 5ஆம் இடத்துக்கு வரும்போது நமக்கு கலை, ஈடுபாடு, அறிவுத்திறமை மற்றும் நம்முடைய சந்தோஷம், மகிழ்ச்சி, குழந்தை பிறப்பு அத்தனையும் இயக்கக்கூடிய ஒரு அமைப்பாகிறார். அதிர்ஷ்டம். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம், பூர்வீகம், தந்தை வர்க்கம். அப்ப இந்த பாவங்களுக்கு அதிகாரியாக வந்திருக்கிறார் அப்படின்னாலே சனி நல்லவர் ஆயிடுறான்னு அர்த்தம். அப்படிப்பட்ட நல்ல கிரகம் நம்ம பிறந்த ஜனன ஜாதகத்துல அந்த அமைப்புல நல்ல தன்மையோடு இருக்காரா? 1, 5, 9 ஆதிக்கம் பெறுவார். ஆனால் அவர் ஒரு நட்சத்திரத்துல போய் நிற்பார் நம்ம பிறக்கும் போது. அந்த நட்சத்திர ரீதியாக அவர் நமக்கு சுபத்துவமாக கொடுப்பாரா, அந்த 1, 5, 9க்கு நன்மை செய்கிறாரா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கணும். அது மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் நம்ம பார்க்கணும். 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடத்துக்கு வந்தா சனினால தான் நமக்கு பண வரவு கிடைக்கும், வேலை கிடைக்கும், தொழில் பலம் அதிகமாகும். அதே போலத்தான் 3, 7, 11 திருமணம் அமைகிறது. அப்போ இந்த திருமண ரீதியாக நமக்கு நன்மைகளை செய்யக்கூடிய அதிகாரம் சனிக்கு வந்து விடுகிறது. அப்போ அந்த மாதிரியான அதிகாரம் வந்த பின்னால அவர்னால தான் அந்த நிகழ்வுகள் நடக்கும். அப்போ சனி நல்லவர் ஆயிடுறார். அப்போ எந்த ஒரு சிம்ம லக்ன ஜாதகருக்கு 4ஆம் இடத்துலையோ, 8ஆம் இடத்துலையோ, 12ஆம் இடத்துலையோ சனி அதிகாரம் பெறுகிறாரோ, அதாவது தன்னுடைய பிறந்த ஜாதகத்தில் 4ஆம் பாவ உபநட்சத்திரமாகவோ, 8ஆம் பாவ உபநட்சத்திரமாகவோ, 12ஆம் பாவ உபநட்சத்திரமாகவோ சனி விட்டால் அவர்களுக்கு மட்டும்தான் பாதிப்பை தருகிறார். அதுவும் எப்ப? தன்னுடைய திசாபுத்தி அந்தர காலங்களில் தருவார், மற்ற நாட்களில் தரமாட்டார். வேற ஒரு திசை நடந்துகிட்டு இருக்குன்னா இவர் எப்பவுமே இந்த கெடுபலனை பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டார். அப்ப இந்த அளவுக்கு ஜோதிடத்துல சனியினுடைய மகத்துவத்தை நாம தெரிஞ்சுக்கிட்ட பின்னால நாம 19 சனி கெட்டவர் அப்படின்ற இதுக்கு வரக்கூடாது. அதே மாதிரிதான் கோச்சார பலன் பார்க்கும்போது இப்ப சனி பகவான் 7ஆம் வீட்டுல இருக்காரு. அப்ப லக்னத்துக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது கண்டக சனி.
இப்போ ஜென்ரலாக ராசியை வச்சு சனியை பார்க்கறது தான் ஏழரை சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இது எல்லாத்து சனியும் போட்டு இது பண்ணுறாங்க. அந்த ராசி பலன் அப்படிங்கிறதே தவறு. லக்னத்திற்கு தான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது 7ஆம் இடத்தினுடைய சனி அது நின்ற நட்சத்திரத்தின் வழியாக தொடர்புகளை ஏற்படுத்தி நம்ம ஜனன ஜாதக தொடர்புகளுக்கு தகுந்த மாதிரி தான் பலன் கொடுக்கும். இப்போ குரு நட்சத்திரத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி போயிட்டு இருக்காரு அப்படின்னா, குரு நமக்கு நம்ம ஜனன ஜாதகத்தில் எந்த பாவத்தை இயக்கக்கூடிய அதிகாரின்னு பார்க்கணும். சனி நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் எந்த பாவ அதிகாரின்னு பார்க்கணும். இந்த ரெண்டுமே நமக்கு எந்த நன்மைகளை தருகிறதோ அதை தரத்தான் செய்வார். இப்போ நான் சொன்ன மாதிரி தொழில் சார்ந்த பாவங்கள் 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் தொடர்பில் 2 கிரகமே இருந்துன்னா இந்த காலகட்டத்தில் தொழில் டெவலப் ஆகும். அப்போ அது 7ஆம் வீடு மூலமாக நடக்கும். கணவன் மனைவி 2 பேர் தொழில் செய்கிற மாதிரியோ, பார்ட்னர் மூலம் தொழில் செய்கிற மாதிரியோ, கஸ்டமர் மூலம் லாபம் வர்ற மாதிரியோ, பொதுஜன தொடர்பு மூலம் வளர்ச்சி பெறுற மாதிரியோ இதெல்லாமே நடக்கும். அப்போ அந்த வகையில் நமக்கு சனி நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு கோச்சாரமாக தான் இது இருக்கு. அதனால் கண்டக சனி எதுக்கு எடுத்தாலும் நமக்கு அது பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர் தான் காரணம்னு முடிவு கட்டக்கூடாது. அதுபோல தான் இப்போ நமக்கு சனி வலுத்துட்டாரு அப்படின்னா அவருடைய திசாபுத்தி நடக்கும்போது கஷ்டத்தை தருவார். இப்போ அடுத்த 2025 அடுத்த வருஷத்தில் அட்டமச்சனியாக போகிறார். அப்போ அந்த 2.5 வருஷ காலமும் அட்டமச்சனியினுடைய தாக்கத்தை பண்ணுவாரா அப்படின்னா பண்ண மாட்டார். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம டிகிரி பார்க்கணும். ஒவ்வொரு லக்ன புள்ளியும் அந்த டிகிரியில் அந்த டைமில் அந்த டிகிரி ரீதியாக அந்த பாவத்தில் தொடர்பு ஏற்படும் போது தான் அந்த பாவ செயல்களை செய்வாங்க. 30 டிகிரிக்கும் ஏகமாக செஞ்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. இதை நம்ம மனசில் வச்சுக்கணும். அது போக நம்ம இயற்கையாகவே சனி சூரியனுக்கு ஆகாத கிரகம் அப்படிங்கிறது உண்மை. ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தன்மையில் அது பகை. அதை நம்ம எப்படி எடுக்கணும்னா, நம்ம ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நவாம்ச சக்கரத்தில் போய் அவர் பலம் பெற்றிருக்கிறாரா, அம்சத்தில் உச்சம் ஆட்சி பெற்றிருக்காரா அல்லது பகை நீசம் பெற்றிருக்காரான்னு பார்த்து அந்த வகையில் அந்த தன்மைகள் ரீதியாக அவர் கெடுதலை செய்கிறாரு நல்லது செய்கிறாருங்கிறத பிரித்து பார்க்குறோம். அதே நமக்கு நம்ம லக்னாதிபதி சிம்ம லக்னத்துக்கு அதிபதி சூரியனான கூட நம்ம பிறந்த ஜாதகத்தில் 8-12 தொடர்பு இருந்தால் அது நன்மை செய்யாது. சூரியனுடைய காலகட்டங்கள் வரும்போது அது 8ஆம் இடமான நஷ்டத்தையும் 12ஆம் இடமான விரயத்தையும் கொடுத்துரும். அதனால் எல்லாமே பாவத்துக்கு தகுந்த மாதிரி தான் கிரகம் வேலை செய்யுங்கிறதுனால சனியை நீங்கள் நியூட்ரலாக வச்சுக்கோங்க. ஜனனஜாதத்தோட தொடர்பு படுத்தி பாருங்கள். ஒரு 2.5 வருஷ காலம் முழுக்க அந்த பாவத்திலேயே அந்த வேலையை செஞ்சு நம்மளை கெடுத்துருன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சனி செல்லக்கூடிய நட்சத்திர தொடர்பு நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகத்தையே தரும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.